மத்திய அரசு இனிமேலாவது திருந்தி தமிழ்நாட்டின் உரிமைகளை தரவில்லை என்றால் மக்கள் உரிய நேரத்தில் மீண்டும் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் எழுப்பிய பிரச்சினைகள் மற்றும் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டு மக்கள் 40க்கு 40 என்ற தேர்தல் வெற்றியை தந்தபோது நாடாளுமன்றத்திற்கு சென்று இவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியவர்கள் வாயடைத்து போகும் அளவிற்கு திமுக எம்பிக்களின் செயல்பாடு அமைந்துள்ளதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு, மதுரை டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதியை ரத்து செய்தல், பேரிடர் மேலாண்மை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு, இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்படும் தமிழ்நாட்டு மீனவர்கள் விடுதலை உள்ளிட்ட பிரச்சினைகளை ஆணித்தரமாக எடுத்துரைத்துள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவையெல்லாம் மோடி அரசின் செவிகளில் உரக்கவே விழுந்திருக்கும். இனிமேலும் மத்திய அரசு தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்த முடியாது என்ற செய்தியை நமது எம்பிக்கள் அழுத்தம் திருத்தமாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். இனியும் மத்திய அரசு திருந்தி தமிழ்நாட்டின் உரிமைகளை தரவில்லை என்றால் மக்கள் உரிய நேரத்தில் மீண்டும் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பது உறுதி என ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.